என் ஊரில்தான் வேலை செய்வேன், வேறெங்கும் வேலை செய்ய மாட்டேன் என மிரட்டும் உதவி பொறியாளர், பதுங்கும் அதிகாரிகள். வேலை கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கும் இந்த கால சூழ்நிலையில் நான் இங்குதான் பணிபுரிவேன், வேறெங்கும் பணிபுரிய மாட்டேன் என அடம்பிடித்து திருத்தணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தையே சுற்றி வரும் பலே கில்லாடிதான் தர்மேஷ் உதவி பொறியாளர். இவர் ஏதாவது ஒன்றியத்திற்கு மாற்றப்பட்டால் அங்கு பணியில் சேர்வது கிடையாது. அப்படியும் போய் சேர்ந்தால் ஓரிரு நாட்கள் மட்டுமே அலுவலக நாற்காலியை தேய்த்து மறுநாள் விடுமுறை எடுத்து விடுவார். இவர் இதுவரையில் எந்த ஒன்றியத்திலேயுமே வார கணக்கிலோ மாத கணக்கிலோ பணிபுரிந்தது கிடையாது. இவரால் திருத்தணி ஒன்றியத்தில் மட்டும் பல வருடங்களாக எப்படி பணிபுரிய முடிகிறது? அது மட்டுமில்லாமல் அந்த ஒன்றிய அலுவலகத்தையே ஆட்டி படைக்கும் நபராக இருக்கும் இவர் அந்த அலுவலக மேல்நிலை அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர் வரை இவரை கண்டால் பயந்துதான் ஆக வேண்டும். ஏனெனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மேல் அதிகாரிகள் எல்லாம் இவர் கையில். எல்லாம் பணம் படுத்தும் பாடு. திருத்தணி அருகில் உள்ள பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை ஆகிய ஒன்றிய அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டாலே அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் மாற்றலாகி திருத்தணி வந்துவிடுவார். இவரை மீறி திருத்தணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேறொரு உதவி பொறியாளர்கள் பணி செய்ய முடியாது. அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு உட்பட்டது சுமார் 30க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருந்தும் இங்கு இவர் மட்டும்தான் உதவி பொறியாளராக இருக்க முடியும். மற்ற ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 2-3 உதவி பொறியாளர்கள் இருப்பார்கள். ஆனால் திருத்தணி ஒன்றிய அலுவலகத்தில் மட்டும் நான் மட்டும்தான் ராஜா, என்னை மீறி யாரும் பணி செய்யக்கூடாது. இந்த மனநிலையில் உள்ள இவர் அவர் மேற்பார்வையில் நடந்து முடிந்த பணிகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். ஒப்பந்ததாரர்களிடத்தில் இவர் குறிப்பிடும் கமிஷன் தொகைதான், அதை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் இது சாத்தியப்படும். புதியதாக வந்துள்ள தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சியில் சாத்தியமா என்பதும் ஒரு கேள்வி. அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா அவர்கள் தலைமையில் இப்படி ஒரு உதவி பொறியாளரா இவர் பணியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முடிந்த நிலையில் 1 மாதம் வேறொரு ஒன்றிய அலுவலகத்தில் பணி செய்திருப்பது ஒரு அதிசயம்தான். லஞ்சம் அறவே இருக்கக்கூடாது என முழக்கம் விடுத்து கொண்டிருக்கும் முதல்வர் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு கெட்ட பெயர் உருவாக்கவே இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்களே, என்ன செய்ய? இவர் மட்டுமல்ல, இவருக்கு உடந்தையாக உள்ள அதிகாரிகளை களை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவர் பணிபுரிந்த ஊராட்சிகளில் பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அங்குள்ள நபர்களின் வேண்டுகோள்.